தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 57:15 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஆமாம் தேவ பிள்ளைகளே, பணிந்தவர்கள் ஆவியையும் நொறுங்கி இருக்கிற இருதயத்தில் உள்ளவர்கள் நொந்து போய் கஷ்டப்பட்டு வேதனையில மன நொந்து போய் இருக்கிறாங்களாம். ஏதோ ஒரு காரியத்துல தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல பலர் பேசுறது நிமித்தம் அவர்கள் நொந்து போய் மனம் கசந்து பல வேதனைகள் மத்தியில என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லுகிறவருடைய இருதயத்துல அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறாராம். ஆமா தெய்வ பிள்ளைகளே, இந்த வேளையிலே நீங்க ஏதோ ஒரு கசப்புல வேதனையில கஷ்டங்களை ஏதோ ஒரு பாடுகள்ல ஏதோ ஒரு உபத்திரவத்துல ஏதோ ஒரு நிந்தையில நீங்க போற வார இடங்கள்ல இருந்து ஒரு நொந்து அந்த ஜனங்கள் உங்களைய என்னென்ன காரியத்துல உங்களுடைய திட்ட முடியுமோ அந்தந்த காரியத்துல திட்டுவார்களா இருந்தா, ஒருவேளை நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போகலாம், அந்த கல்யாணத்துல இருந்து உன்னை யார் இந்த கல்யாணத்துக்கு அழைத்தா, உன்னை இந்த கல்யாணத்துல இருந்து அழைக்கல, நீ வெளியே போ அப்படின்னு உங்களுடைய எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக பேசுவார்களா இருந்தா, நீங்க அந்த இடத்துல மன நொந்து மன கசந்து மன வேதனையோட அப்படி இருப்பில்லா இருந்தா, உங்களுக்குள்ளதான் ஆண்டவர் இருக்கிறார். உடைந்து போன உள்ளத்தோட இருக்கிறார், உங்களுக்குள்ள ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஆமா தேவ பிள்ளையில இந்த வெளியிலே வாசிக்கப்பட்ட வசனத்துப்படி நொறுங்குண்ட இருதயத்தோட இருக்கிற அவர்கள் இருதயத்திலே தான் நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளைகளே, இப்ப இந்த நம்ம சூழ்நிலையில கடந்து போற இந்த காரியங்களை கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நீங்க கசப்பான காரியத்துல போறீங்க, மன நொந்து போறீங்க, மன வேதனையோட கடந்து போறீங்க அப்படின்னா நிச்சயம் கர்த்தர் உங்களோட இருக்காரு. வீடியோ பாக்குற பிள்ளைகள் கேட்கிற பிள்ளைகள், நீங்கள் விசுவாசிங்க, உங்களுடைய இருதயத்தை குணப்படுத்துவார், உங்களை சஞ்சலத்தை நீக்குவார், கஷ்டத்தை நீக்குவார், துன்பத்தை போக்குவார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா அவருடைய அற்புதத்தை காண்பீங்க. அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க உண்மையிலேயே கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளா இருந்தால், நீங்க கர்த்தரை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதுலா இருந்தால், நீங்க நேர தேவ ஆலயத்துக்கு போங்க, அங்க கொடுக்கிற வசனங்களை கேட்டு ஏற்றுக்கொண்டு அதுபடி கற்றுக்கொள்ளுங்க. உண்மையிலேயே உங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தை குணப்படுத்தி சரிப்படுத்தி உங்களை தேவ சமூகத்துல நிறுத்தி உங்களுடைய சந்தோஷமா வைப்பார். ஆமா தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையில அநேக நெருக்கத்தின் மத்தியில இருந்து வந்தேன். இன்னைக்கு என்னை விடுவைத்த தேவன் நிச்சயம் உங்களை விடுவைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை குணப்படுத்துவார், உங்களுடைய இருதயத்தை ஆற்றுவார், உங்களுடைய சஞ்சலத்தை போக்குவார், உங்களுடைய மன துக்கத்தை போக்குவார், உங்களுடைய வேதனைகளை போக்குவார், உங்களுடைய சுகமாய் சமாதானமாய் செழிப்பாய் வாழ பண்ணுவார். ஓகே தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலேயே நம்ம கேட்கப்பட்ட வசனத்துக்காக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் செவப்பணும். கண்களை மூடுவோமா? ஆமா தகப்பனே, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உடையவரும் ஆகிய உன்னதத்திலும் மகத்துவத்திலும் வாசம் பண்ணுகிற தேவன் தகப்பனே, நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறவர்கள் வாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த வீடியோ பார்க்கிற பிள்ளைகள் கேட்கிற பிள்ளைகள் தகப்பனே, ஏதோ ஒரு கஷ்டம் தகப்பனே, மன துக்கம் வேதனை கவலை கண்ணீர் தகப்பனே, ஏதோ ஒரு பிரச்சனையில தகப்பனை கடந்து கொண்டு போற பிள்ளைகள் மத்தியில நீ வாசம் பண்ணி அவளை குணமாக்கி சுகமாக்கி பலப்படுத்தி நீர் தகப்பனை நடத்த முடியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவிக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, நீங்க விசுவாசிங்க. இந்த நிமிஷமே உங்க மன துக்கம் மாறும், சஞ்சலம் மாறும், கவலை மாறும், துக்கம் மாறும். ஆமா, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் உங்க மத்தியில் வாசம் பண்ணுகிறார். நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ ஊடாக உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமென்.